அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் 9 டே 22ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதாவது பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் நமக்கு எந்த விதமான ஒரு சுவாரஸ்யம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து அதை ரொம்ப ஒரு படி அதிகமா எடுத்துட்டு போற அளவுக்கு, அதாவது கொஞ்சம் அதிகமான எடுத்துட்டு போற அளவுக்கு பிக் பாஸ் ஒரு செயல் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எபிசோட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறோம். ஓகே. இது ஸ்டார்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா, தலைக்கான போட்டி நடைபெற்றுச்சு. விக்ரம், பிரவீன், கனி இவங்க 3 பேருக்கான போட்டி தான் நடைபெற்றுச்சு. இத பார்த்தீங்கன்னா, பிரவீன் வந்து அந்த போட்டியில வின் பண்ணி தல பதவிய ஏத்துக்கிட்டாரு. இதுல பிக் பாஸ் சொன்னது என்னன்னா, இதுல பிரவீன் கிட்ட பார்த்தோம்னா, ஜூஸ் கேம்ல விளையாடி 16 காயின் வாங்கிட்டு சேஃப் ஜோன்ல இருக்காரு. ஸோ இப்ப தல பதவியும் வாங்கியிருக்காரு. இதனால அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் ஒண்ணு இருக்கு. ஸோ இது 2ல நீங்க ஏதாவது ஒண்ணு தான் சூஸ் பண்ண முடியும். உடனே முடிவெடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இது நான் தல பதவி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ ஓகே. அப்பன்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பாஸ வந்து நீ யார்ட்ட வேணாலும் பிக் பாஸ் டீம்ல குடுத்து, அத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது கனிக்கு குடுத்துட்டாங்க. கனிக்கு குடுத்ததுனால அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கும் போலாம். அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைக்கப்பட்டுருச்சு. இது குடுத்தது யாரு அப்படின்னா, தல, பிரவீன் அவங்க இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வைப் பண்றதுக்கு அந்த வீட்லேருந்து இந்த வீட்டுக்கும், இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கும் போகணும் இல்லையா? ஸோ ஸ்வைப்க்காக ஒரு கேம் நடத்தப்பட்டுச்சு. இந்த கேம்ல வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் ஹோம்ல உள்ளவங்க தான். ஸோ இதுலயும் ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் ஹோம்ல உள்ளவங்க வின் பண்ணா தான் ஸ்வைப் நடக்கும். சூப்பர் டீலக்ஸ் ஹோம்ல உள்ளவங்க வின் பண்ணா ஸ்வைப் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நம்ம பிக் பாஸ் டீம் வின் பண்ணதுனால ஸ்வைப் நடந்துருந்துச்சு. எந்த பக்கத்துலேருந்து யார் எந்த பக்கம் போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுபி அவ தான் போயிருந்தாங்க. சுபி வந்து பார்த்தீங்கன்னா, டவல் எல்லாம் தூக்கி மேல போட்டுட்டு, நான் வந்து போக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்ப்போம்னா, ஆல்ரெடி அவங்க கிட்ட வந்து ஜோஸ் கேம்ல விளையாடி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வீக்குக்கான நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிறதுனால நாமினேட் பண்ண முடியாது. அந்த தைரியத்துல தான் சுபி வந்து வால ஆட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, ஓகே. இந்த வாரம் மட்டும் தானே. அடுத்த வாரத்துக்கு காப்பு இருக்குல்ல. இவங்க உம்முன்னு இல்லாம நெறைய விஷயங்கள் பண்ணா மட்டும் தான் அந்த வீட்ல இருக்க முடியும். இல்லன்னா வெளில போக வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ, இப்போ மக்களுக்கு அவங்கள ஓட் போடுறதுக்கான வாய்ப்புகள அவங்களே குடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துலருந்து அந்த பக்கம் யாரு போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கலையரசன் அவர்கள் தான் போயிருக்காங்க. கலையரசன் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாமினேட் பண்ணி இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. ஓகே. இந்த விஷயம் வந்து ஒரு பக்கமா போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, இப்போ கலி வந்து பிக் பாஸ் ஹோம்லேயே சூப்பர் டீலக்ஸ் ஹோம்க்கு போயிருக்காங்க இல்லையா? அதனால பிக் பாஸ் ஹோம்ல உள்ள யார் வேணாலும் வேலை வாங்கலாம் அப்படிங்கிறது ரூல். ஸோ, இப்போ என்ன பண்ணாங்கன்னா, பார்வதி கிட்ட என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அங்க குடுங்க. உள்ள வர வேணாம். நீங்க வெளியிலேருந்தே குடுங்க. நம்ம வெளிய குடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. பார்வதி சொன்னாங்க, அம் டோர் டெலிவரியா? ஓகே அப்படின்னு பண்ணுங்க. இங்கேருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்த பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கனி கிட்ட கையில குடுக்காம அப்படியே வாசல் படியிலேயே அப்படியே வச்சுட்டாங்க. பட் கனிய பார்த்தீங்க அப்படின்னா, கைய நீட்டி இத வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லி நின்னுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத பார்வதி இவங்க ஆட்டிட்யூட காட்டிட்டு கீழ வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போனாங்க. இவங்கள எந்த ஒரு ஜென்மத்தில சேர்க்கிறதுன்னே சத்தியமா எனக்கு தெரியல. இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதும் புரியல. இவங்க வந்து கான்டெக்ட் அப்படின்னு நெனச்சுட்டு சில விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ஆனா அது வந்து கான்டெக்ட் மாரியே தெரியல. அவங்களுடைய தரத்த கீழ வந்து காட்டுற மாதிரி தான் இருக்கு. உண்மையா அதுதான் உண்மையும் கூட. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம புடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும். நெறைய விஷயங்கள பார்க்கும்போது, நம்ம ஏன்டா இவங்க இன்னுமே உள்ள வச்சிருக்காங்க? இவங்க ஏன்னா நமக்கு ரெக்க இடுக்கல. கமருதீனும், பாலுதியும் உள்ள இருக்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா அவ பேசின தம் நெறைய விஷயங்கள். அதாவது டபுள் மீனிங் கன்டென்ட்லாம் வந்துட்டு நெறைய பேசுறாங்க. ஓப்பனாவே பேசுறாங்க. இவங்கலாம் எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பார்வதி வந்து எல்லா கேமராவோடயும் தெரியணும் அப்படிங்கிறனால இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்களா? இல்ல நேச்சுரலி அப்படிதான் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. ஆ கனிக்கிட்ட வந்து இது செஞ்சது தப்பு தான். ஓகேவா? இப்ப தல சொல்றாங்க, சாரி கேட்டுருங்க. எல்லாமே வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க. சாரி கேட்டுருங்க முடிச்சிடலாம் அப்படி சொல்லும்போது, கேட்க முடியாது அப்படின்ட்டாங்க. செஞ்சது தவறு. எவ்வளோ ஒரு கட்ஸா வேற முடியாது அப்படிங்கும்போது, கனி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் நிக்கணும் இல்லையா? ஸோ இப்ப அவங்க என்னோட கிளாத் எல்லாம் கீழ வச்சதுக்காக அவங்க என்கிட்ட சாரி கேட்டே ஆகணும். நான் சாரி கேட்டா தான் நான் வந்து இத அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ள நல்ல ஒரு மோதல் வந்துச்சு. ஆனா பார்வதி வந்து சேர்க்கிறது வந்து முற்றிலும் தவறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நீங்க கன்டென்ட் குடுங்க. நீங்க ஒரு என்டர்டெயின் பண்ணுங்க மக்கள. நீங்க மட்டும் தான் உள்ள கன்டென்ட் குடுத்துட்டு இருக்கீங்க. அது நான் இல்லன்னு சொல்ல வர கிடையாது. ஆனா என்ன மாரி கன்டென்ட்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அது ஒரு ப்ராப்பரா இருக்கா அப்படின்னாலும் கிடையாது. ஆனா ஓவர் ஆட்டிட்யூட் பண்ணும்போது தான் இன்னும் பிடிச்சு வெளில போக சாரி கூடிய மாதிரி இருக்கு. பட் ரொம்ப வெரி 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 ஒஸ்ட் ஒரு பெர்ஃபார்மர ஒஸ்ட் ஆட்டிட்யூட் அப்படின்னா அது வந்து பார்வதிக்கு தான் அந்த தகுதி. சிச்சி 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 சி. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஓகே. ஃபைனலா பார்த்தோம் அப்டின்னா, நான் வந்து ஃபுட்டு அப்டின்னு சொல்லி பேசும்போது, இவங்க வந்து டாய் டாய் கேவி அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி மாதா
மாதா சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே இங்க வந்து ராஜமாதா அப்படின்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்து சொல்லும்போது, கனி, திருப்பு அவங்க சொல்லும்போதே அவங்களோட கேர்ஃபுல்லமான ஒரு புத்தி வந்து வெளிப்படுது. கனி திரு, ஓகே கனி திரு அப்படின்னு சொன்னா கூட பரவால்ல. கனி திரு அவங்க மூஞ்சி பேசி பார்க்கும்போது எத்தன பேருக்கு குத்துவும் போல தோணுச்சுன்னு தெரியாது. அந்த ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் ஃபுல்லா அவங்கள பின்னாடியே போய், 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 போய் எதையாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம்னா, ஆ பிரதீப் வந்துட்டு இவங்களுக்கு வந்து 3 பாஸ குடுத்துருப்பாரு. குடுத்த உடனே "கனியக்கா நானாவது வரேன் நீங்க சேஃப் ஜோன். நல்லா இருங்க. நல்லா அப்டியே சொல்றதுக்கும், நல்லா இருங்க அப்டின்னு சொல்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அந்த அம்மா உள்ள மனசுக்குள்ள வயிறு எரிஞ்சு தான் அந்த விஷயத்த அது சொல்லுது. ஆ நல்லா இருங்க அப்டின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்க நல்லா இருந்தா பார்வதிக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட்டா பண்ணா அந்த அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா பிரச்சனைன்னே தெரியல. ஆனா சரியான ஒரு ஆள் தான் அவங்க. இது ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஓகேடா இப்ப நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு சாரி அப்டின்னு சொன்னாங்க. இந்த சாரிய முதல்ல கேட்டது அவரோட இது வந்து கிருஷ்ண தேவ கிடையாது. அவங்க வந்து கர்டன் குடுக்குறாரு. சரி ஒரு சரியான விஷயத்துக்காக அவங்க குடுக்குறாங்க அப்டின்னா, அது பாராட்டத்தக்கது. ஆனா இது எந்த விதமான ஒரு விஷயமே இல்ல அதுல. அவங்க பண்ணது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக வந்து இப்டி பண்றது தவறு இல்லையா? இதே பார்வதி அந்த இடத்துலயும் கனி வந்து கீழ வச்சுட்டு வந்திருந்தாங்கன்னா, பார்வதி தான் தாம் தூம்னு ஆடி பிக் பாஸ் ஹோமையே ரன்னா போட்டுருப்பாங்க. ஆனா, பார்வதிக்கு வேலை செய்றது கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. இது கனிக்கு மட்டும் கிடையாது. எல்லாரும் சொல்லும்போதும் அந்த வேலைய அவங்க செய்யவே மாட்டாங்க. இன்னும் செய்ய முடியாது. நான் ராஜினாமா பண்றேன். ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிச்சு இந்த நாள் வரையும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சொகுசா அப்படியே டூர் இவங்க சொல்றாங்க. பீஸ்ஃபுல்லா இருக்கட்டுமாக இவங்க என்ன டூரா வந்தாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க என்ன பீஸ்ஃபுல்லா இருக்கிறது இவங்க என்ன டூரா வந்தாங்க. அங்க ஒரு யான்னு கேட்டா பெர்ஃபார்மன்ஸ்ன்னு மொத்தம் என்டர்டெயின்மெண்ட் தான் வந்திருக்காங்க. உள்ள என்ன வேலை சுத்தம் வாழ்வு எல்லாமே செய்முறை தான் உள்ள வந்திருக்காங்க. ஆனா என்ன வேலை குடுத்தா மட்டும் இவங்க ராஜினாமா போடுவாங்களா? பதவியே இவர யாரும் கேட்க கூடாதாம். என்னாலுமே நீ நியாயம் பேசுறீங்க. கண்டிப்பா விசிறிகள் சாப்பிடுறது இந்த டைம் வந்து அவங்க வச்சு செய்யணும்னு சொல்றான். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான புத்தி இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, சரி ஓரளவு இந்த அம்மாவாவது கேவலமா கன்டென்ட் குடுக்குது. மத்தபடி சுத்தி சுத்தி பார்த்தா ஒருத்தன் கூட கன்டென்ட் குடுக்கல. எல்லாம் தின்னுட்டு நல்லா மேக்கப் போட்டு தெரியுது. இது இப்போ சரியான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அப்டின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணாங்க அப்டின்னா, பிக் பாஸ் வரலாற்றிலேயே இதுவரை 8 எபிசோட்லயும் இல்லாத ஒரு விஷயத்த வந்து பிக் பாஸ் இப்ப பண்ணியிருக்காங்க. அப்டி கேட்கும்போது காதுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. என்ன விஷயம் சொன்னாங்க அப்டின்னா, நீங்க உள்ள வந்துட்டு நல்லா மேக்கப் போட்டுட்டு, நல்ல ஒரு ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு, அப்படியே விதவிதமா அக்சஸரீஸ் மாட்டிக்கிட்டு, இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க வரல. நீங்க வந்து உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ காட்டுறதுக்கும், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கும், மக்கள என்டர்டெயின்மென்ட் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அத காட்டுறதுக்கு தான் வந்திருக்கீங்க. அதனால இப்பத்துலேருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து வீட்டுக்குள்ள ஒரு குண்டூசி கூட இருக்கக்கூடாது. அதாவது நீங்க போட்டுற அக்சஸரீஸு, மேக்கப் திங்ஸு, ட்ரெஸ்ஸு அதாவது உள்ளாடைகளை தவிர்த்து, அவர்கள் உள்ளாடை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மத்தபடி ட்ரெஸ்ஸு, பேண்டு, ஹேர் பின் எல்லாத்தையுமே நீங்க வந்து நான் ஷோகேஸ் ஆகவோ இல்ல பேக் பண்ணி அனுப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னு நீங்க திங்க் பண்ண வேணாம். பிக் பாஸ் ஒரு ட்ரெஸ் குடுத்துருக்காங்க. அந்த யூனிஃபார்ம தான் எல்லாருமே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அங்க உள்ள ஒரு மூஞ்சில எல்லாம் மேக்கப் போடாம பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே அப்படிதான் நாங்க பார்க்க போறோம். எனது மேலேயும் வந்து ஃபேஸ்ல வந்து மேக்கப் போட்டு ஒரு மாஸ்க் போட்டு திணிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாஸ்க்க வந்து முடிஞ்ச அளவு பிக் பாஸ் வந்து இன்னைக்கு கழட்டி வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்களோட ரியல் ஃபேஸ காட்ட போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இதுல பார்வதி ஜந்துக்கு வந்து சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பா அந்த அம்மா மூஞ்சிய நம்ம எப்படி பார்க்க போறோம்னு தெரியல. ஆ அப்படின்னுட்டு இருந்தாங்க. சரி நெறைய பேர் நெறைய குழப்பங்கள் வந்துச்சு. அருண் அக்காவ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து லிப் பாம் போடணும் பாஸ். நான் டேப்லெட் எடுக்கிறேன் பாஸ் அப்படின்னாங்க. ஒண்ணும் கிடையாது கம்முனு உட்காருமா அப்படின்ட்டாங்க. உள்ள ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கு. நீ இப்படியா ட்ரெஸ் பண்றது நல்ல முடிவா சிறப்பான ஒரு சம்பவத்த செஞ்சு விட்டு முடிச்சிருக்காப்படி பிக் பாஸ். இப்ப மௌன அஞ்சலியோட இன்னைக்கு டே க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு டேல இவங்க முகத்தெல்லாம் நம்ம மேக்கப் இல்லாம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி அத ரசிக்க போறோம். ஸோ ஓகே தொடர்ந்து பேசுவோம். பிக் பாஸ் நிகழ்ச்சிய பத்தி. ஓகே. தேங்க் யூ.